ஏண்டா அவர் பதவி ஏற்று வித்தின் 24 ஹவர்ஸ்ல என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு முதல்ல போய் இந்த சோசியல் மீடியால கூவுறீங்களா 200 ரூபாய் காசு வாங்கிட்டு அவங்கெல்லாம் போய் பாருங்க. விஜய் வந்து சிஎம் ஆயிட்டாரு. மக்களுக்கு தொடர்ந்து செய்ய வேண்டிய பணிகளையும் சேவைகளையும் அவர் பண்ண மாட்டாரு. 1.5 வருஷத்துல ஆட்சியை கழிச்சிட்டு ஓடி போயிடுவாரு. வித்தின் 24 ஹவர்ஸ்ல ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லயும் கஞ்சா குட்கா இருக்கிறதெல்லாம் வந்து பறிமுதல் பண்ணி கணக்குல எரிக்கிறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி எவன் வந்து திருடுறான், கொலை பண்றான், எவன் வந்து கொள்ளை அடிச்சு எல்லாமே வச்சிருக்கான்றவனெல்லாம் பார்த்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அரெஸ்ட் பண்ணி அவன் என்னென்ன பொருட்கள்லாம் திருடி இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பறிமுதல் பண்ணி ஸோ யார் யார்கிட்ட இருந்த பொருள்லாம் அப்படின்னு சொல்லி விசாரிச்சு கொடுத்துருக்காங்க. விஜய் வந்து சிஎம் பதவி ஏற்ற அடுத்த செகண்டே என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் கையெழுத்து பெண்களுக்கான சேஃப்டிக்காக கையெழுத்து போட்டிருக்காங்க. அதுக்குன்னு ஒரு தனியாக படை அமைச்சு இந்த மாதிரி பிரச்சனை பெண்களுக்கு சேஃப்டிக்கு வந்துட்டு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோயில் பக்கத்துலையும் பள்ளி கல்லூரிகளுக்கு பக்கத்துலையும் இருக்கிற டாஸ்மார்க் கடைகளை இழுத்து மூடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த கட்சி ஏடிஎம்கேவா இருக்கட்டும் டிஎம்கேவா இருக்கட்டும் 2 கட்சிகள் வந்து ஆட்சி நடந்துட்டு இருந்தது இல்லையா, சொல்வாங்க நாங்கள் டாஸ்மார்க்கை மூடுவோம், நாங்கள் வந்து அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம். ஆனால் 10 பைசாக்கு புண்ணியம் கிடையாது, எவனும் எதுவும் பண்ணுறது கிடையாது. பேச்சு மட்டும்தான் பேசினாங்க. வந்து அவங்க ஆட்சியில் ஒன்றுமே செயல்படுத்தலை. ஆனால் விஜய் வித்தின் 24 ஹவர்ஸில் இவ்வளோ நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க. அதை புரிஞ்சு நடந்துக்கோங்க. ஆட்சியை கழிச்சிட்டு ஓடிடுவான் இது பண்ணிடுவான்லாம் சொல்லாதீங்க. ஒருத்த மக்களுக்கு நல்லது பண்ணுறான்னா அதை ஏற்றுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கோங்கடா. தற்கூறிங்களான்னு தான் நான் சொல்வேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறான்னு தெரியாமல் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி இந்த இன்ஸ்டாகிராம் கிடச்சிச்சு யூடியூப் கிடச்சிச்சின்னு பேசிட்டு இருந்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் முதல்ல. சரிங்களா? உங்கள் குடும்பத்துக்கும் நல்லது தான் பண்ணுவார் அவர். அதை புரிஞ்சு நடந்துக்கோங்க.